வாட்டர்மேன் எனக்கா சப்போர்ட்டுக்கு நீ வருவேனா அப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீ வந்திருக்கணும்ல ஏன் வரல அப்போ சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா அம்மா வாய் மூடினா அவர் எடுக்க சொல்லுங்க. நீ நியாய தர்மத்தை பத்தி நீ பேசாத டேய் நீ பேசாத ஓ யோகியதை என்னன்னு எனக்கு தெரியும். ஒரு ஷோல என்ன பேசுறது நீ பேசாத. இப்ப யார் கத்திட்டு இருக்கா? ஐயோ சாமி வேற கத்திட்டு இருக்கா? என்ன ஓட இப்ப யார் கத்திட்டு இருக்கா? இப்ப யார் கத்திட்டு இருக்கா? இப்ப யார் பேச இல்ல மூடிக்கிட்டு இரு. பிக் பாஸ் பிக் பாஸ் பேசும்போது லிவிங் ஹாலுக்கு வாங்கனா ஒருத்தர் கூட வந்து நான் பார்த்ததே கிடையாது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அன்னைக்கு தான் சட்டை போட போவீங்க, மைக்க போட போவீங்க, ரெஸ்ட் ரூம் போவீங்க. சட்டை எல்லாம் வந்துடலாமாங்க? உட்காருங்க. மச்சான் சமகலை. அதை தவிர்த்து மேனேஜர், எஸ் சார். இது உங்க ஹோட்டல் தானே? ஆமா சார். ஜீரோ கண்ட்ரோல் வாய்? அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. வேற சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. அதாவது ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தான் சார் கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்க ஒர்க்கை வச்சு கெட் திஸ் இன் ஆர்டர், நோ எக்ஸ்கியூசஸ். இப்படி சொன்னா எப்படி பாக்ஸ்? அதெல்லாம் முடியாது போயா. என்ன வேணும் சார் உங்களுக்கு? அசிஸ்டன்ட் மேனேஜர் என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசினாங்க, அவங்கள மாத்தணும். யாரு நானா? என்னது லவட்டிட்டு போறேன், அது ஒண்ணும் வார்த்தை கிடையாது. எனக்கு அது பேட் வேர்ட் தான். டேய் இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. நேத்து வந்து வியானா கிட்ட பேசும்போது கூட தான் நீங்க 1000 வார்த்தைகள் விட்டீங்க. அதுக்கு என்ன பண்றது? ப்ரோ ஐ டோன்ட் கேர். பாரு டீமுக்காக உங்க பொசிஷன் எல்லாத்துக்குமே என்னையவே சொல்லாதீங்க. அந்த வார்த்தை ஒண்ணும் கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது. கேளு. டோட்டல் சிட்டி இந்த சூரி சொல்றதுதான் கேக்கும். இப்ப நீ சொல்றது நான் கேட்கணுமா? நேத்து இன்னொரு ஒரு பர்சனை பார்த்து பேசும்போதுதான் 1000 வார்த்தை விட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்க முதல்ல கேளுங்க. உன் பணம் வேணா ஒண்ணு வேணாம்டா, எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா. திருந்தி தலை விட்டுறா. பிக் பாஸ் சார் ராயலி ஐ ஹவ் என்ன நீ மாற மாட்டா, அவங்க வர மாட்டாங்க, நான் என்ன பண்ண சொல்றீங்க? தம்பி உங்க சூழ்நிலை புரியுது. யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா? பிக் பாஸ் ஐ எம் வெரி சாரி. இந்த பொசிஷன்ல மேனேஜரா இருந்து என்னால வீட்டை ஆர்டர்ல கொண்டு வர முடியல. ஐ எம் ரிசைனிங் ஃப்ரம் மை பொசிஷன். இவனுங்க குடுக்குற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு நல்லவன் ஒரு கெட்டவனா மாறிடுவான். தேங்க்ஸ் அண்ணா பண்ணதுக்கு. அகைன் நீங்க ப்ரூஃப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். முடியாது, நேத்து நான் உங்ககிட்ட சொன்னது உண்மைதான். நீங்க 2 நாட்களுக்கு முன்னாடி நீங்க தலைவரா இருக்கும் போது இருக்கட்டுங்க. கமருதீன் உங்களுக்கு என்ன கமருதீன் பிரச்சனை? நீங்க பிக் பாஸா? நான் அவர்கிட்ட தான் பேசுறேன். நீ ஒரு டுபாக்குரு. ஆமா, நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருறீங்களா? நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருறீங்களா? என்னோட கருத்துக்களை எடுத்து நான் இப்ப பேசலாமா? கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறான்டா. நீங்க பேசுங்க, நான் இப்ப அப்ப பேசிட்டு கேளுங்க. இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசலங்க, நான் பிக் பாஸ் கிட்ட பேசுறேன். கொஞ்ச நேரம் இப்படி இருங்க. நீங்க கொடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்குலாம் வந்து இங்க ஒண்ணும் ரியாக்ட் பண்ண முடியாது. அவனுக்கு கிரிமினல் புத்தி என்னாச்சு? இடுங்க ஐயா. என் ஸ்டாஃப்காக I personally apologize. No, sorry.